ஹலோ வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் இன்கம் அண்டர் தி ஹெட் சேலரிஸில் வேல்யூவேஷன் ஆஃப் அக்கோமடேஷன் ஃபெசிலிட்டி ஆர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி ப்ரொவிஷன்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தோம். கிராஸ் சேலரி கன்சிஸ்ட் ஆஃப் பேசிக் சேலரி, அலவன்சஸ் அண்ட் பெர்குசைட்ஸ். Perquisite as per Income Tax Act 1961 section 17(2) definition கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்னு வந்து accommodation facility அல்லது housing facility. என்ன மீனிங் சொன்னா, எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு அவர் ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக ஜாப் ரிலேட்டடா ஹவுசிங், அவரும் அவர் ஃபேமிலி தங்கிறதுக்கு ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அல்லது அக்கோமடேஷன் ஃபெசிலிட்டி. இந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி அது ஃப்ளாட் இருக்கலாம், இண்டிபெண்ட் ஹவுசிங்காக இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷனாக இருக்கலாம், இல்லை ஹோட்டலில் அக்கோமடேஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லை டெம்பரரியாக கூட இருக்கலாம் ஒரு ஹவுசிங் இதுக்கு ஸ்ட்ரக்சர். இன்னும் சொல்கிறாங்க, அந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி வந்து ஃபிக்ஸட் ஒன்றா இருக்கலாம், இல்லை மூவபிள் அப்படியா கூட செட்டிங் கூட இருக்கலாம். எனிவே எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி ரெசிடென்சியலுக்காக ஹவுசிங் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெர்குசைட், டாக்ஸபிள் பெர்குசைட். யாருக்கு டாக்ஸபிள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி அண்ட் நான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயின்னு பார்த்துருக்குறோம். இந்த ரெண்ட் ஃப்ரீ அல்லது கன்செஷனல் ஹவுசிங் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும், வெதர் தி ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி ஆர் நாட், இது டாக்ஸபிள் தான். தர்ஃபோர் as அகடமிக்கலா கொஸ்டின்ல இந்த பாயிண்ட் வரும்போது we need not consider the factor of specified employee. ஏன்னா இது எல்லா எம்ப்ளாயிக்கும் டாக்ஸபிள் தான். சரி, ஓகே. இப்போ how to taxable value is computed. ஏற்கனவே சொன்ன ரூல், இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962ல ரூல் நம்பர் 3 சப்செக்ஷன் 1 3(1) சப் ரூல் 3(1) வந்து deals with valuation of perquisite in respect of housing facility. ஓகே, இதுல நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ், நிறைய கேசஸ் இருக்கு. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்ப்ளாயர் வந்து கவர்மெண்ட், தட் இஸ் ஹவுசிங் ஃபெசிலிட்டி இஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ். த கவர்மெண்ட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், but it does not include local authority. Government of India, any state in the government in India, even including army, அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயர் ட்ரீட் பண்ணிக்கணும். பட் லோக்கல் அத்தாரிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, வெள்ளூர் முனிசிபாலிட்டியில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம நார்மல் சென்ஸில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ட்ரீட் பண்ணுறோம். பட் இந்த டாக்ஸ் பர்பஸ்க்கு லோக்கல் அத்தாரிட்டிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மீனிங்கில் வரமாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLC இருக்கு, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் இருக்கு, அது மாதிரி LIC இருக்கு. இந்த கார்பரேஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ட்ரீட் பண்ண மாட்டோம். So first of all, we have to understand the clear-cut meaning of the what is meant by government employee. For the purpose of rent-free accommodation, only central government, state government, but does not include local authorities and statutory corporation employees. Okay. அடுத்த கட்டத்துக்கு போறோம். வாட் இஸ் த டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட்? இப்போ கவர்மெண்ட் தன்னுடைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்கு. ஹவுசிங் ஃபெசிலிட்டி நம்ம குவார்டர்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம்.
அந்த குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கு. அந்த குவார்ட்டர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கலாம், இல்லை கன்செஷனல் ரெண்டில் கொடுக்கலாம். சரி, இதுக்கு எப்படி டாக்ஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயீஸுக்கு அந்த குவார்ட்டர்ஸை அல்லது ஹவுசிங் அலாட் பண்ணும்போதே அவங்க அலாட்மெண்ட் லெட்டரில் அந்த குவார்ட்டர்ஸுடைய லைசன்ஸ் ஃபீஸ் பெர் ஆனம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைசன்ஸ் ஃபீஸ் பெர் ஆனமை நம்ம அப்படியே டாக்ஸபிள் வேல்யூ பெர் ஆனமாக எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் மினிமம் ரெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரீ குவார்ட்டர்ஸாக இருந்தால் எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. கன்செஷனல் குவார்ட்டர்ஸாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 அதோட ரெண்டல் வேல்யூவாக இருக்கும். ஜஸ்ட் 500 rupees கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும் நாமினல் ரெண்ட். இதுக்கு பேர் கன்செஷனல் ரெண்ட் ஹவுஸ். அப்போ எப்படி டாக்ஸபிள் வேல்யூனா, அந்த லைசன்ஸ் ஃபீஸ் ஆஸ் கிவன் இந்த கொஸ்டின், அதுல இருந்து எவ்வளோ ரெண்ட் ரிகவர்ட் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயி அதை லெஸ் பண்ணிக்கினா வரதான் டாக்ஸபிள் வேல்யூ. அது மட்டும் இல்லை, அந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டியில் ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கா இல்லையா அதையும் நம்ம கவனிக்கணும். இங்க இந்த இடத்துல ஃபர்னிச்சர் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபர்னிச்சர்? நம்ம நார்மலாக தெரிஞ்சது வந்து ரெண்ட்டு, டேபிள், சேர் அது மாதிரி சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் ஏசி மிஷின், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேஷன், டெலிவிஷன் இதெல்லாம் கூட சேர்ந்து தான் த மீனிங் ஆஃப் த ஃபர்னிச்சர்ல வருது. சரி, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹவுசிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்து அதில் ஃபர்னிச்சரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ, ஆனுவல் வேல்யூ நம்ம டாக்ஸபிள் வேல்யூ இன்க்ளூட் பண்ணணும். இங்கே ஒரு 2 கொஸ்டின் பார்க்கணும். அந்த ஃபர்னிச்சர் வந்து டேக்கன் பை த ஓன்டு பை த கவர்மெண்ட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சரில் 10% கால்குலேட் பண்ணி அதை டாக்ஸபிள் வேல்யூவில் ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் அந்த ஃபர்னிச்சர் சொந்தமானது இல்லை, அது வேற ஒரு பிரைவேட் ஏஜென்சியிலிருந்து அயருக்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், அந்த பிரைவேட் ஏஜென்சிக்கு எவ்வளோ ஃபர்னிச்சருக்கு இந்த ஹயர் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹயர் சார்ஜஸ் அப்படியே எடுத்துக்கணும். தட் இஸ் ஓன்டு ஃபர்னிச்சராக இருந்தால் 10% ஆஃப் காஸ்ட் எடுத்துக்கணும். ஹயர்டு ஃபர்னிச்சராக இருந்தால் ஹயர் சார்ஜஸ், ஆக்சுவல் ஹயர் சார்ஜஸ் அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொன்னால் டு கன்க்ளூட், லைசன்ஸ்டு ஃபீஸ் மைனஸ் ரெண்ட் ரிகவர்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயி பிளஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 3 ஆட் பண்ணா லெஸ் பண்ணா வரதுக்கு பேர் தான் taxable value of perquisite in the case of government employees. Okay, next we come to non-government employees. இப்போ ஏற்கனவே பார்த்தோம் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொன்னோம். லோக்கல் அத்தாரிட்டி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் ஒர்க் பண்றவங்க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இதை தவிர மற்ற பிரைவேட் செக்டர்ல எல்லாருமே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இந்த நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயர்ஸும் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அக்கமடேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அக்கமடேஷன் ஃபெசிலிட்டி அல்லது ஹவுசிங் ஃபெசிலிட்டி பண்ணும்போது அதனுடைய டாக்ஸபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயரோ நம்ம 2 ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும். அந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயருக்கு சொந்தமானதா, இல்லை எம்ப்ளாயரே சொந்தம் இல்லாம வெளியே இருந்து வாடகை எடுத்து எம்ப்ளாயிக்கு கொடுக்கிறார். அதாவது எம்ப்ளாயர் கம்பெனிக்கு சொந்தமாவே பில்டிங் இருக்கு, குவார்டர்ஸ் இருக்கு, அதை எம்ப்ளாயிஸ் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் அக்கமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர். அப்படி இல்லாம அந்த எம்ப்ளாயர் கம்பெனிக்கு சொந்தமா பில்டிங் இல்லை, பட் எம்ப்ளாயிக்கு வாடகை குவார்டர்ஸ் கொடுக்கணுன்ற பர்பஸ்க்காக பிரைவேட் ஹவுசிங் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து வாடகை எடுத்து அந்த கம்பெனியை வந்து அந்த ஹவுஸ் ஃபெசிலிட்டியை எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா அக்கமடேஷன் ஹையர்டு பை த எம்ப்ளாயர். ஓகே, ஏன்னா இதை பொறுத்து டாக்ஸபிள் வேல்யூ மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கொஸ்டின்ல அல்லது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, த அக்கமடேஷன் வெதர் இட் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர் ஆர் ஹையர்டு பை த எம்ப்ளாயர்னு பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட்ல ஓன்டு பை த எம்ப்ளாயர் கேஸ் பார்ப்போம். அக்கமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர் கம்பெனி. அப்ப இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, எந்த ஊர்ல
எந்த டவுன்ல எந்த சிட்டில அந்த அக்கமடேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதை பொறுத்து டாக்ஸபிள் வேல்யூ மாறுது. அது சின்ன ஊரா பெரிய ஊரான்றது பொறுத்து. இந்த சின்ன ஊரா பெரிய ஊரான்றது எதை வச்சு டிசைட் பண்றாங்கன்னா அந்த ஊரோட பாப்புலேஷன் கன்சிடர் பண்றாங்க. பாப்புலேஷன் எதை வச்சுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு அதோட சென்சஸ் எடுக்கும். இப்போதைக்கு as far as இன்கம் டாக்ஸ் இஸ் கன்சர்ன் 2001ல சென்சஸ் பிரகாரம் அந்த இடத்தோட பாப்புலேஷன் எவ்வளவுன்னு பார்க்கணும். அது 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. The population of the area of the town not exceeding 10 lakhs, population of the area exceeding 10 lakhs but not exceeding 25 lakhs. மூணாவது கேஸ் வந்து population of the town exceeding 25 lakhs. அதனால நம்ம டவுனா அது சிட்டியா வில்லேஜா வாட் எவர் நேம் கால்டு அது நமக்கு முக்கியம் இல்லை. பாப்புலேஷன் எவ்வளவு அதை பொறுத்து டாக்ஸபிள் வேல்யூ மாறுது. எப்படி the population not exceeding 10 lakhs சொன்னா taxable value 7.5% of salary of the employee. Suppose population exceeding 10 lakhs but not exceeding 25 lakhs, the taxable value 10% of salary of the employee. Suppose population exceeding 25 lakhs, then the taxable value will be 15% of salary of the employee. Okay, இது வந்து owned by the employer case. Suppose ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி house, the building is not owned by the employer, therefore அவங்க ஹையருக்கு எடுத்து அதை எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, இங்க வந்து பாப்புலேஷன் கிரைட்டீரியா நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட் அவே 15% ஆஃப் சேலரி ஆஃப் த எம்ப்ளாயி இஸ் டேக்கன் as taxable value of the perquisite. Okay, I repeat once again. அது owned by the employer house ப்ராப்பர்ட்டியா இருந்தா நாம என்ன பார்க்கணும்னா அது பாப்புலேஷன் பார்க்கணும். பாப்புலேஷன் பொறுத்து 7.5%, 10% or 15%. அதுவே நாட் ஓன்டு பை த எம்ப்ளாயர் அல்லது ஹயர்டு பை த எம்ப்ளாயர்னு சொன்னா நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா பாப்புலேஷன் பார்க்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட் அவே அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பாப்புலேஷன் கொடுத்திருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் அவே 15% ஆஃப் சேலரி வந்து டாக்ஸபிள் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன அந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி டோட்டல் ஃப்ரீயா இருக்கலாம் அல்லது கன்செஷனா இருக்கலாம். இந்த கேஸ்ல கூட எப்படி நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொன்னோமோ அதே மாதிரி எம்ப்ளாயர் வந்து அந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டிக்காக எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட், மந்த்லி அமௌண்ட் வந்து நாமினல் அமௌண்ட் கலெக்ட் பண்ணாருன்னா அதுக்கு பேர் ரெண்ட் ரிகவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி பை த எம்ப்ளாயர். ஏன்னா அது கன்செஷனல் ரெண்டல் ஹவுஸ். அது அப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த டாக்ஸபிள் வேல்யூல இருந்து இந்த ரெண்ட் ரிகவர்டு பை த எம்ப்ளாயர் ஃப்ரம் த எம்ப்ளாயி அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்னிச்சர் அது மீனிங் எல்லாம் சொல்லிட்டோம். 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆர் ஆக்சுவல் ஹைட் சார்ஜஸ் as discussed earlier நாம வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக சொல்லும் போது இந்த கேஸ் ஆஃப் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் taxable value of accommodation facility is value as determined minus rent recovered from the employee plus value of furniture as per the provisions. வர நெட் ஆன்சர் தான் taxable value. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வரும். இந்த ஹவுஸ் ஃபெசிலிட்டி ஏற்கனவே சொன்ன யாருக்கெல்லாம் டாக்ஸபிள் சொன்னா எல்லாருக்கும் டாக்ஸபிள், வெதர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு பார்த்தோம். இதுக்கு எக்ஸம்ஷன், இன்கம் டாக்ஸ்ல நிறைய எக்ஸம்ஷன் இருக்கிற மாதிரி இந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி கூட சர்டன் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நாட் டாக்ஸபிள், தட் இஸ் டாக்ஸபிள் வேல்யூ நில்ல எடுத்துக்கிறோம். அது யாருக்கு? நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஹவுசிங் ஃபெசிலிட்டி டாக்ஸபிள் வேல்யூ நில். அதே மாதிரி பார்லிமெண்ட் அபிஷியல்ஸ்
that is union ministers and opposition, leader of the opposition in parliament, then election commissioner, chief commissioner plus all the other commissioners, இவங்களுக்கு எல்லாம் ஹவுசிங் ஃபெசிலிட்டி கொடுக்கும்போது அதனுடைய டாக்ஸபிள் வேல்யூ நில்லா எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை, மைனிங் ப்ராஜெக்ட் அல்லது ஆயில் எக்ஸ்ப்ளோரர் பண்ற ப்ராஜெக்ட், சுரங்கத்தில் ஒர்க் பண்றவங்க இல்ல என்எஸ் எடுக்கிற இதுல, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல இல்ல பவர் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட்ல அங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயீஸ்க்கு எக்ஸம்டட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். அது என்ன கண்டிஷன் சொன்னா, அந்த ஹவுஸ் கொடுத்துருக்கிற ஹவுஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ். பர்டிகுலரா சொல்லணும்னா அதனுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 ஸ்கொயர் மீட்டருக்கு மேல போகாத ஒரு சின்ன ஹட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி நேச்சர். ஏன்னா எங்க நடக்குதோ ஒர்க் நடக்கிற சைட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் இது எக்ஸம்டடா இருக்கணும். கண்டிஷன் என்னன்னா, நம்பர் 1 வந்து அது ஸ்மால் ஹவுஸா இருக்கணும். அதுக்கு எஸ்பெஷலி 800 ஸ்கொயர் மீட்டருக்கு மேல போகாம இருக்கிற ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டி ஆயிருந்தா அது எக்ஸம்டட். அது மட்டும் இல்லை, அந்த அந்த ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ்ன்னு சொன்னேன்னு அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கணும்னு சொன்னா, ஒரு முனிசிபல் ஏரியாவில் இருந்து குறைஞ்சபட்சம் 8 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கணும். அதாவது டவுனுக்குள்ள இருக்கக்கூடாது. முனிசிபல் ஏரியா அல்லது கண்டோன்மெண்ட் ஏரியா அதுல இருந்து அட்லீஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் அவே அங்கே இருக்கிற ஸ்மால் சைஸ் ஹவுஸ், தட் இஸ் less than 800 ஸ்கொயர் மீட்டரா இருக்கிற ஹவுசிங் ஃபெசிலிட்டி நாட் டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகே, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ரூரல் ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹவுசிங் ஃபெசிலிட்டி, தட் இஸ் எனி முனிசிபாலிட்டி அல்லது எனி கண்டோன்மெண்ட், அதனுடைய பாப்புலேஷன் வந்து 20,000க்கு இருக்கிற ஒரு டவுன்ல இருந்து மினிமம் 40 கிலோமீட்டர்ஸ் அவே, 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு பேரு ரிமோட் ஏரியா. இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ரிமோட் ஏரியால தட் இஸ் எனி டவுன் ஹேவிங் பாப்புலேஷன் 20,000 ஆர் மோர், அதுல இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஹவுசிங் ஃபெசிலிட்டிக்கு பேரு ரிமோட் ஏரியா ஃபெசிலிட்டி. இந்த ரிமோட் ஏரியா ஃபெசிலிட்டி fully exempt in the hands of all employees. இப்ப நம்ம பார்த்தது எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டி. ஓகே, அடுத்த கேட்டகரி பார்க்கிறோம். எம்ப்ளாயர் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பார்த்தோம், ரெண்டாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கு பார்த்தோம், மூணாவது கேட்டகரி அகாமடேஷன் அட் ஹோட்டல். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது போத் ஃபார் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயருக்கு வந்து சொந்தமா ஹவுசிங் இல்லை, அதே நேரத்தில் எம்ப்ளாயி ஒர்க் பண்ற இடம் வேற தூரம், அதனால அவங்களுக்கு ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அல்லது அது மாதிரி ஸ்டே ஹவுசஸ், அது மாதிரி ஹோட்டல்ல எம்ப்ளாயி தங்கி ஒர்க் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு அகாமடேஷன் அட் ஹோட்டல். இது த்ரூ அவுட் தி இயரா அப்படியெல்லாம் என்ன சொல்ல முடியாது, எவ்வளவு நாளுக்கு பார்ட் ஆஃப் தி இயர் கூட இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ அகாமடேஷன் அட் ஹோட்டல்ல எவ்வளவு டாக்ஸபிள் வேல்யூ இதுக்கு? அந்த அகாமடேஷன் அட் ஹோட்டல்னாவே கண்டிப்பா நம்ம வந்து எம்ப்ளாயர் வெதர் இட்ஸ் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் அதுக்கு ஹோட்டல் சார்ஜ் பே பண்ணணும், ரெண்டல் சார்ஜஸ். அந்த ரெண்டல் ஆக்சுவல் ரெண்டல் சார்ஜஸ் எடுத்துக்கணும். ஆர் எம்ப்ளாயியோட சேலரியில 24% கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது whichever is less அது taxable value எடுத்துக்கணும். I repeat once again, in the case of accommodation at hotel, actual charges to the hotel are 24% of salary of the employee, whichever is less
இஸ் டேக்கன் ஃபார் த கன்சிடரேஷன். இங்க ஒரு முக்கியமான விஷயம், எப்போ ஹோட்டல்ல அக்கமடேஷனோ therefore we need not consider about furnished cost of furniture because always it will be furnished. ஓகே, சப்போஸ் இங்கேயும் கூட எம்ப்ளாயர் வந்து ஒரு மினிமம் ரெண்ட்டுக்கு எம்ப்ளாயி கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த வேல்யூ இப்போ இந்த ஃபெசிலிட்டி பிகம்ஸ் கன்செஷனல் ரெண்ட் ஃபெசிலிட்டி. அப்போ அந்த நேரத்தில் அதையும் லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணி வர்றது தான் டாக்ஸபிள் வேல்யூ. ஓகே, நாலாவது கேஸ் ஒன்று இருக்கு. எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. தட் இஸ் ஒரு ஊர்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றாங்க, அந்த இடத்துல ஹவுசிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து எம்ப்ளாயியை அதே எம்ப்ளாயருக்கு சொந்தமான வேற இடத்துல இருக்கிற பிளேஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்கேயும் ஹவுசிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி இப்போ ஓல்டு பிளேஸ்ல ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டி இருக்கு, நியூ பிளேஸ்ல ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இது எப்படி டாக்ஸபிள் பண்றதுன்னு சொன்னா, அசஸிக்கு வந்து ஓல்டு பிளேஸ்ல இருக்கிற ஹவுசிங் ஃபெசிலிட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ நியூ பிளேஸ் இருக்கிற நியூ ஃபெசிலிட்டியை கால்குலேட் பண்ணணும். விச் எவர் இஸ் லெஸ், அதனோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும், அதை வந்து டாக்ஸபிள் வேல்யூவை எடுத்துக்கணும். சரி, அப்போ ரெண்டு ஹவுஸ்ல ஒரு ஹவுஸ் வந்து எக்ஸம்ட், அதாவது டாக்ஸபிள் வேல்யூ எடுத்துக்கணும், ஒரு ஹவுஸ் வந்து எக்ஸம்டட் எடுத்துக்கணும். பட் இது அப்படியே பெர்மனன்ட் ப்ரொசீஜர் கிடையாது. அப் டு 90 days, இந்த 90 days வரைக்கும் தான் ஒரு ஹவுஸ்க்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். 90 daysக்கு பிறகும் அசசி ரெண்டு ஹவுஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா வெக்கேட் பண்ணாம அப்ப ரெண்டு ஹவுஸும் டாக்ஸபிள் ஆயிடும். அப்ப ரெண்டு பிளேஸ் இருக்கிற அகாமடேஷன் ஃபெசிலிட்டி தனித்தனியா கால்குலேட் பண்ணி அதை ரெண்டுத்தையும் கிராஸ் சேலரியில இன்க்ளூட் பண்ணணும். இது மாதிரி ஒரு விஷயம் நான் இப்ப திருப்பி மென்ஷன் பண்ணணும். இந்த கேஸ் ஆஃப் அகாமடேஷன் அட் ஹோட்டல், அந்த ஃபெசிலிட்டி வந்து லெஸ் தேன் 15 days வரைக்கும், தட் இஸ் ஹோட்டல் அகாமடேஷன் நாட் லெஸ் தேன் 15 days இருந்தா அப்போ வந்து அது ஃபுல்லி எக்ஸம்ட். ரெண்டாவது, அந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் ஒன் பர்சன் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்னா அப்பவும் எக்ஸம்ட். ஓகே, திருப்பி நான் ஹோட்டல் ரிப்பீட் பண்றேன். ஹோட்டல் அகாமடேஷன் 25% ஆர் ஆக்சுவல் ஹோட்டல் சார்ஜஸ் டாக்ஸபிள். பட் அது வந்து அது எக்ஸம்ஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா அது வந்து 15 daysக்குள்ள இருந்தா அது நாட் டாக்ஸபிள். அதே மாதிரி எம்ப்ளாயி டிரான்ஸ்பருக்காக கொடுத்துருக்காங்க அந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டின்னு சொன்னா அப்போ இது நாட் டாக்ஸபிள். ஓகே, இப்போ சோபார் வி ஹவ் டிஸ்கஸ்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஹோட்டல் அகாமடேஷன்ல டிரான்ஸ்பர் பண்றப்போ எப்படி வந்து நாம டாக்ஸபிள் வேல்யூ ரெண்ட் ஃப்ரீ ஃபெசிலிட்டி அல்லது கன்செஷனல் ரெண்ட் ஃபெசிலிட்டியை வேல்யூ பண்றதுக்கு பார்த்தோம். இங்க பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. 7.5%, 10%, 15%, ஈவன் ஹோட்டலுக்கு 24% ஆஃப் சேலரி தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே முந்தின வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த சேலரி மீனிங்ன்ற எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்படி பார்க்கும்போது ரெண்ட் ஃப்ரீ ஃபார் தி பர்பஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் அக்கமடேஷன் the term salary நம்ம தனியா மீனிங் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதாவது அக்கார்டிங் டு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சேலரி இன் தி கேஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பேசிக் எடுத்துக்கணும், பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் எடுத்துக்கணும் இஃப் இட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டிஏன்னு கொடுத்துருந்தா அது ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேலரி ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னா அதை இங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். நான் ஃபார்மிங் சொல்லி கொடுத்தா அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ பேசிக் எடுத்துக்கணும். டிஏ இஃப் இட் இஸ் நான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி எடுத்துக்கணும். பிளஸ் கமிஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. டாக்ஸ் பாயிண்ட் மற்ற கேசஸ் எல்லாம் சேலரி பார்க்கும்போது கமிஷன் இஸ் டு பி டேக்கன் ஒன்லி when it is fixed percentage on turnover or sales. But for the purpose of computation of housing facility, accommodation facility, commission, whether it is fixed monthly fixed amount or whether it is based on turnover, it should be taken always.
Okay. Basic DNS allowance if it is forming part of salary plus commission always plus taxable allowances. All allowances. எவ்வளோ எக்ஸம்ஷன் போகும் மீதி இருக்கிற என்னென்ன டாக்ஸபிள் அலவன்ஸோ அது எல்லாத்தையும் சேலரியில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே. பட் எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அதையும் நம்ம சொல்லி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு நம்ம சேலரி மீனிங்ல எடுத்துக்கூடாது. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு, தட் இஸ் கிராச்சுட்டி, பென்ஷன், லீவ் சேலரி, இந்த மாதிரி வேல்யூவை இந்த சேலரி மீனிங்ல எடுத்துக்கூடாது. அதே மாதிரி அட்வான்ஸ் சேலரி அண்ட் அரியர் சேலரி இது டாக்ஸபிள் included in gross salary, but for the purpose of computation of taxable value of housing facility இந்த அட்வான்ஸ் சேலரி அரியர் சேலரி நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி பர்குசேட் இந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது பர்குசேட் வேல்யூ கொடுத்துருக்கலாம் இல்லையா, அந்த வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ நம்ம இங்க சேலரி மீனிங் எடுத்துக்கூடாது. I repeat once again, for the purpose of valuation of perquisite in respect of accommodation facility, the term salary அப்படின்னா என்ன மீனிங்? Basic salary plus DNS allowance if it is forming part of salary plus bonus plus commission always plus all taxable allowances, but does not include taxable portion of employer contribution to recognized provident fund and taxable portion of retirement benefits and advance salary and arrear salary and any other perquisite taxable value. ஓகே, இதில் தான் நாம் given percentage அப்ளை பண்ணணும். ஓகே, நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டோம். டு கன்க்ளூட் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அகாடமிக்கலாக சொல்கிறேன் நான். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த அகாமடேஷன் ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயியா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா பார்க்கணும். அடுத்தது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் அது அந்த அகாமடேஷன் ஃபெசிலிட்டி ஓன்டு பை த எம்ப்ளாயரா இல்லை ஹையர்டு பை த எம்ப்ளாயரான்னு பார்க்கணும். ஆஃப்டர் தட் இப் இட் இஸ் owned by the employer or hired by the employer non-government அப்படின்னு சொன்னா, if it is owned by the employer னா நம்ம பாப்புலேஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். if it is not owned by the employer னா பாப்புலேஷன் பார்க்க வேணாம், ஸ்ட்ரைட் அவே 15% ஆஃப் சேலரி கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்த கேஸ் ஹோட்டல்ல அகாமடேஷன் ஃபெசிலிட்டி கொடுத்தா அதுக்கு என்ன டாக்ஸபிள் வேல்யூன்னு பார்த்தோம். அதே மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அகாமடேஷன் ஃபெசிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் இந்த அகாமடேஷன் ஃபெசிலிட்டி எக்ஸம்டடு நாட் டாக்ஸபிள் இன் தி ஆக்ட்ஸ் ஆஃப் சர்டன் எம்ப்ளாயிஸ் அதையும் பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்தது மீனிங் ஆஃப் சேலரி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டி அதையும் பார்த்தோம். கடைசியா ஒரு டாக்ஸ் ஃபண்ட் சொல்றேன் நான். இந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி வேல்யூ பண்ணும்போது for the purpose of inclusion in the gross salary நம்ம ஹவுசிங் ஃபெசிலிட்டி எவ்வளவு நாள் பீரியடுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் த்ரூ த இயர் இந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்ற அசம்ஷன்ல சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் 6 month மட்டும்தான் இந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டினா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கணும் ப்ரொபோர்ஷனேட்டா. அது சேலரி 6 month சேலரியில கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சுவல் சார்ஜஸ்னா 6 monthக்கான ஆக்சுவல் சார்ஜஸ் எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, எப்போ ஹவுசிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணாங்க, எப்போ ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அது இனிஷியலா அது அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸா இருந்திருக்கலாம், ஆஃப்டர் தட் ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணிருக்கலாம் வேற ஒரு டேட்ல. அப்போ நம்ம ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஃபர்னிச்சரை வேல்யூ பண்ணும்போது ப்ரொவைட் பண்ண டேட்டில் இருந்து நம்ம வேல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலா provisions relating to valuation of accommodation. Okay, thank you. Any clarification, you please contact us for further details.